இல்ல, நீ சொல்லும் போது நல்லாதான் இருந்தது. வெளியில வந்து இந்த இருட்ட பார்த்தது ரொம்ப பயமா இருக்கு ஸ்ரீஜா. அக்கா பயப்படாதீங்க அக்கா. நாளைக்கு காலையில பொண்ணு மாப்பிள்ள அவங்க குடும்பத்தோட வீட்டுக்கு வந்து நிக்கும் போது தாலி காணாம போச்சுன்னு தெரிஞ்சுச்சுன்னா முதல்ல அத்தையும் பாட்டியும் இசையோட ஜாதகத்தை காரணம் காட்டி அவள ராசி இல்லாதவன சொல்லிருவாங்க. கண்டிப்பா பேசுவாங்க. அதுவும் எங்க அம்மாவெல்லாம் சொல்லவே வேண்டாம். இத்தனை வருஷம் இப்படி நடந்ததே இல்ல, ஒரு ஆசையாலதான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு புலம்புவாங்க. கரெக்ட். அவங்க அப்படி புலம்பும் போது நாமளும் நம்ம பங்குக்கு ஏதாவது சொல்லி ஏத்தி விட்டுறலாம். இவ்ளோ நல்ல சான்ஸ நம்ம மிஸ் பண்ணலாமா? பாருங்க, வீடே சைலண்டா இருக்குக்கா. இந்த டைமை விட்டா நமக்கு வர சான்ஸே கிடைக்காது. நான் சொல்றத கேட்டு அமைதியா பூஜை ரூமுக்குள்ள போய் தாலி எடுத்துட்டு வர வேலைய பாருங்க. இங்க யாரும் வராங்களான்னு நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. நான் பயப்படுறேன்னு தெரிஞ்சும் இந்த மாதிரி வில்லங்கத்தனம் செய்யறதுக்கெல்லாம் என்னையே இறக்கி விடு. சுபத்திர இடத்தை பிடிக்கிறதுனா சும்மாவா? ஓ போதும் ஸ்ரீஜா, இந்த ஒரு விஷயத்த சொல்லியே நீ எவ்வளவு நாளா ஓட்டுவ. இப்ப நான் என்ன உள்ள போனும், நீ அமைதியா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்ப, அதானே? நான் போறேன். கடவுளே. ஐயோ, என்னது? லைட் போடலாமா வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம், போட்டா யாராவது வந்துட்டா என்ன பண்றது? ஏதோ கொஞ்சம் வெளிச்சம் இருக்கிறதுனால தப்பிச்ச. அம்மா தாயே, என்ன மன்னிச்சிருமா. இந்த வேலையெல்லாம் நானா பண்ணல. வெளியே நிக்கிறாளே, அவ சொல்லிதான் நான் பண்றேன். நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் அவளுக்கு கொடு, என்னை விட்டு. ஐயோ ஐயோ, முதல்ல இது குடி. நீ சொன்ன மாதிரி தாலி எடுத்துட்டு வந்துட்ட. வா நம்ம ரூமுக்கு போலாம். எங்க இருங்க ஒரு நிமிஷம்.